அரசியை அர்ஜென்ட்டாக தன்னுடைய அக்கா பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பாண்டியன் முடிவெடுத்தது என்னமோ சரியாக தெரியல. இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பாண்டியனோட அக்கா பாண்டியனை பார்த்து, நீ குழலிக்கு எவ்வளவு செஞ்ச, எவ்வளோ பவுன் போட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாண்டியனும் நான் இவ்வளோ தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கை சொல்கிறாரு. பாண்டியனோட அக்கா பாண்டியனை பார்த்து, இங்கே பாரு பாண்டியா, நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு தப்பாக நினைக்காத. நீ எவ்வளோ குழலிக்கு செஞ்சியோ அதை விட கொஞ்சம் கூடவே செய்யி. நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பையனுக்கு பொண்ணு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்லேருந்து வந்தாங்க. நான் யாரையும் என் பையனுக்கு முடிச்சு வைக்கல, எல்லாரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டேன். இப்போ என் பையனுக்காக உங்ககிட்ட வந்து பொண்ணு எடுக்கிறேன். என் தம்பி வீட்டில் பொண்ணு எடுக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இதை வெளியே இருந்து பார்க்கக்கூடியவங்க ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. என் தம்பி வீட்டில் தான் போய் பொண்ணு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எடுத்து வெறும் கழுத்தோடு வந்து நிற்கிறா பாரு அப்படிங்கிற மாதிரி என் மருமகளை பற்றி யாரும் பேசிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் நீ குழலிக்கு என்ன செஞ்சியோ அதை விட கொஞ்சம் கூடவே செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட அக்கா சொல்கிறாங்க. அக்கா இங்கே பாருங்கள், குழலிக்கு என்ன செஞ்சனோ அந்தளவுக்கு என்னால் செய்ய முடியாது. அதை விட குறைவாக தான் என்னால் செய்ய முடியும். ஆனால் என் சக்திக்கு மீறி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் செய்கிறேன். எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்ட்டு இப்போவே என்கிட்ட கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த பிரமம் முடியுது.